குஜராத்தில் 6 வயது பள்ளி மாணவி ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மாணவி படிக்கும் பள்ளியின் முதல்வரே அந்த மாணவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளது காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. என்ன நடந்தது, குற்றத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். குஜராத் மாநிலம் தகோட் மாவட்டத்தில் உள்ள டோரணி என்ற கிராமத்தில் இருக்கும் பள்ளியில் 18 ஆண்டுகளாக முதல்வராக இருப்பவர் கோவிந்த் நாத். இவர் தினமும் பள்ளிக்கு காரில் செல்வது வழக்கம். அப்படி காரில் செல்லும்போது வழியில் அதே பள்ளியில் படிக்கும் மாணவர்களை தன்னுடைய காரில் ஏற்றி வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். அப்படி அந்த பகுதியில் 1வது வகுப்பு படிக்கும் 6 வயது சிறுமியை தன்னுடைய காரில் அழைத்து வந்து பள்ளியில் விடுவதும் வழக்கம். சம்பவத்தன்று வழக்கம் போல காலை 10:20 மணி அளவில் தனது காரில் அந்த வழியாக சென்ற தலைமை ஆசிரியர் கோவிந்த் நாத் சிறுமியின் தாய் தன்னுடைய மகளை பள்ளிக்கு உடன் அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். தாயின் வேண்டுகோளுக்கு இணங்க குழந்தையை தன்னுடைய வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து செல்ல ஒப்புக்கொண்டார் பள்ளி முதல்வர். ஆனால் பள்ளி முடிந்த பிறகு மாலை மாணவி வீட்டிற்கு திரும்பி வரவில்லை. இதனால் பெற்றோர் மாணவியை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. மாணவியை காலையில் பள்ளிக்கு அழைத்து சென்ற பள்ளி முதல்வரிடம் விசாரித்த போது மாணவியை தான் பள்ளியில் விட்டுவிட்டு வேறு ஒரு வேளையாக வெளியில் சென்று விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். சிறுமியை பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் என அனைவரும் தேடி வந்தனர். இந்நிலையில் அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கு பின்புறம் மாணவியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடனே இதுகுறித்த தகவல் காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளனர். முதலில் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை துவங்கினர். பள்ளி முதல்வர் கோவிந்த் நாத்திடம் தீவிர விசாரணையையும் நடத்தினர். அவரிடம் விசாரித்த போது தான் 5 மணிக்கு பள்ளியிலிருந்து சென்றுவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். பள்ளி முதல்வரின் பதில் திருப்திகரமாக இல்லாத காரணத்தால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரது மொபைல் போன் சிக்னலை ஆய்வு செய்தனர். அப்படி ஆய்வு செய்த போது கோவிந்த் நாத் மாலை 6:10 மணி வரை பள்ளியில் இருந்ததாக அவரது மொபைல் சிக்னல் காட்டிக் கொடுத்தது. அதோடு கோவிந்தநாத் தான் மாணவியை காலையில் பள்ளியில் இறக்கிவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார்.
ஆனால் அம்மாணவி கோவிந்தநாத் காரிலிருந்து இறங்கியதை மற்ற மாணவர்களோ அல்லது வேறு யாருமே பார்க்கவில்லை. அதோடு மாணவியை அன்று யாருமே பார்க்கவில்லை என்றும் அவள் அன்று வகுப்பிற்கு கூட வரவில்லை என்றும் சக மாணவிகள் தெரிவித்தனர். இதனால் பள்ளி முதல்வர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் அதிகரித்தது. அவரிடம் தீவிரமாக விசாரித்த போது மாணவியை கொலை செய்ததாக உண்மையை ஒப்புக்கொண்டார். போலீசாரின் விசாரணையில் வழக்கம் போல மாணவியை தன்னுடைய காரில் கோவிந்தநாத் அழைத்து வரும்போது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். உடனே சுதாரித்த மாணவி கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதனால் பயந்து போன கோவிந்தநாத் காரிலேயே மாணவியின் கழுத்தை நெரித்துள்ளார். இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு காரிலேயே சிறுமி துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த கோவிந்தநாத் நேராக பள்ளிக்கு சென்றுள்ளார். ஆனால் காரிலேயே மாணவியின் உடலை வைத்துவிட்டு பள்ளிக்கு சென்றுள்ளார். பள்ளி முடிந்த பிறகு அனைத்து மாணவிகளும் ஆசிரியர்களும் சென்றதும் மாணவியின் உடலை காரிலிருந்து எடுத்து வந்து பள்ளிக்கு பின்புறம் போட்டுள்ளார். மேலும் மாணவியின் பேக்கை அவள் படிக்கும் வகுப்புக்கு வெளியில் போட்டுவிட்டு சென்றதும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பள்ளி முதல்வரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மாணவி மூச்சு திணறடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளியை கைது செய்துள்ள காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 6 வயது பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று அது முடியாமல் போனதால் பள்ளி முதல்வரே அந்த சிறுமியை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. குறிப்பாக பள்ளி முதல்வர் கோவிந்தநாத்துக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது.